அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனுக்கு எப்படி அனிமேஷன் சேர்ப்பது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த அனிமேஷன் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் முக்கிய பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்லைடையும் அது சுவாரஸ்யமாகவும் நம்மளை ஈர்க்கக்கூடியதாகவும் மாற்றுறதுக்கு அந்த அனிமேஷனுங்கிற ஆப்ஷன் தான் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இந்த அனிமேஷனை நாம் வாக்கியத்திற்கோ அல்லது படத்திற்கோ அல்லது வடிவத்திற்கோ நாம் கொடுக்கலாம். மாணவர்களே, இப்படிப்பட்ட வசதிகளை கொண்ட அனிமேஷனை நம்மளுடைய ஸ்லைடுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போமா? அதற்கு முதலில் நம்மளுடைய லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு தேவையான லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளாங்க் ஸ்லைடு ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம். அதுக்கு ஸ்லைடு போங்க. ஸ்லைடு போயிட்டு லே அவுட்டில் பிளாங்க் ஸ்லைடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நாம் நம்மளுடைய அனிமேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு வேர்டு ஒன்று டைப் பண்ணுவோம். அதுக்கு இன்சர்ட் போங்க. இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைடில் கிளிக் பண்ணிவிட்டு டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஒன்று டைப் பண்ணுறேன். இப்போ இந்த வேர்டுக்கு தான் நாம் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாம் அனிமேஷனோட வகைகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். அதற்காக நம்ம டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்குவோம். அடுத்து சைட் பார் செட்டிங்ஸில் அனிமேஷனை கிளிக் செய்வோம். அனிமேஷன் பகுதியை ஓப்பன் செய்தவுடன் அங்கே எஃபெக்ட்டுங்கிற அந்த பகுதிக்கு வாங்க. அதில் ப்ளஸ் ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஆட் ப்ளஸ் பட்டன் எப்போ எனேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லைடில் உள்ள வாக்கியமோ அல்லது வடிவமோ அல்லது படமோ இவற்றை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அந்த ப்ளஸ் ஆட் அப்படிங்கிற பட்டன் எனேபிளாக இருக்கும். இங்கே நான் இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற வேர்டு இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறனால இந்த ப்ளஸ் ஆட் அப்படிங்கிற பட்டன் எனேபிளாக இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இப்போ இந்த கேட்டகரி பகுதியில் உள்ள ட்ராப் டவுன் மெனுவில் என்ட்ரன்ஸ், எம்பசிஸ், எக்ஸிட், மோஷன் பாத், மிஸ்க் எஃபெக்ட் என்ற பிரிவுகள் தோன்றுவதை நீங்கள் காணலாம். இங்கு என்ட்ரன்ஸ் என்பது நமது ஸ்லைடில் நாம் உருவாக்கிய வாக்கியம் அல்லது படம் அல்லது வடிவம் இவற்றை திரையில் தோன்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து எம்பசிஸ். எம்பசிஸ் என்பது திரையில் ஏற்கனவே தோன்றிய ஒரு வாக்கியத்திற்கோ அல்லது படத்திற்கோ அல்லது வடிவத்திற்கோ கூடுதலான ஒரு அனிமேஷனை சேர்க்க இது பயன்படுகிறது. எக்ஸிட். எக்ஸிட் என்பது திரையில் தோன்றிய ஒரு வாக்கியம் அல்லது படம் அல்லது வடிவம் இவற்றை மறையச் செய்ய பயன்படுகிறது. மோஷன் பாத். ஒரு வாக்கியத்தையோ அல்லது படத்தையோ அல்லது வடிவத்தையோ ஓரிடத்திலிருந்து நாம் விரும்பிய இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த மோஷன் பாத் பயன்படுகிறது. கேட்டகரியில் உள்ள ஒவ்வொரு பிரிவுக்குமான எஃபெக்ட், அதாவது அதனுடைய விளைவுகள் இந்த பகுதியில் தோன்றுவதை காணலாம். நான் இப்போ அடுத்து எம்பசிஸ் தேர்ந்தெடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதோட விளைவுகள் மாறி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது எக்ஸிட்டு. அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கீழே தோன்றுவதையும் கவனிக்கலாம். அடுத்தது ஸ்டார்ட். இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணோம்னா அதில் ஆன் கிளிக், வித் ப்ரீவியஸ், ஆஃப்டர் ப்ரீவியஸ் அப்படின்னு 3 பிரிவுகள் இருக்கும். ஆன் கிளிக் அப்படிங்கிறது நாம் மவுஸை கிளிக் பண்ணும்போது அந்த அனிமேஷன் செயல்படும். வித் ப்ரீவியஸ் அப்படிங்கும்போது ஏற்கனவே உள்ள அனிமேஷனோட சேர்ந்து அடுத்த அனிமேஷனும் செயல்படும். அடுத்து ஆஃப்டர் ப்ரீவியஸ். ஏற்கனவே உள்ள ஒரு அனிமேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அதுக்கு அடுத்த அனிமேஷன் செயல்படும். அடுத்தது ஸ்டார்ட்டுக்கு அப்புறமேல டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ரைட்டு, ஃப்ரம் லெஃப்ட்டு, ஃப்ரம் பாட்டம், ஃப்ரம் டாப். இப்போ நம்மளுடைய அனிமேஷன் எந்த திசையிலேருந்து வரணும் அப்படிங்கிறத டைரக்ஷன் குறிக்கிது. அடுத்தது டியூரேஷன். டியூரேஷனுங்கும்போது இதில் நேரத்தை கம்மியாக வைக்கும்போது அந்த அனிமேஷன் வேகமாக செயல்படும், டக்குன்னு உடனே நடந்துடும். அதே நேரத்தை அதிகப்படுத்தும் போது அந்த அனிமேஷன் மெதுவாக ஸ்லோவாக செயல்படும். அடுத்தது டிலே.
டிலே வந்து நாம் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்கோன்னு வச்சிங்களேன், அடுத்த அனிமேஷன் அதாவது ஆஃப்டர் ப்ரீவியஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்டார்ட்டில் வந்து ஆஃப்டர் ப்ரீவியஸ்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆஃப்டர் ப்ரீவியஸை செலக்ட் பண்ணும்போது டிலேங்கிறது வந்து ஏற்கனவே உள்ள ஒரு அனிமேஷனுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமேல அடுத்த அனிமேஷன் தாமதமாக செயல்படுறதுக்கு இதில் வந்து நம்ம நேரத்தை தேர்ந்தெடுக்கணும். கீழே ப்ளே பட்டன். இந்த ப்ளே பட்டன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொடுத்த அந்த அனிமேஷனை ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு இந்த ப்ளே பட்டன் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த அனிமேஷன் அப்படிங்கிற பகுதியை விட்டுட்டு தான் நான் அடுத்தது எஃபெக்ட்டுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த அனிமேஷன் பகுதி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அனிமேஷன் கொடுக்கும்போது அனிமேஷன் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியமோ இல்லை படமோ அல்லது வடிவமோ அதை வந்து இங்கே வந்து எதுக்கு எந்தெந்த அனிமேஷன் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அந்த வரிசை இங்கே காட்டப்படும். இப்போ அடுத்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்குவோம். இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற வேர்டுக்கு நான் ஏற்கனவே ஒரு அனிமேஷன் கொடுத்துருக்குறேன். இப்போ அடுத்து நாம் இதே வேர்டுக்கு ரெண்டாவதாக ஒரு அனிமேஷனும் நம்மளால் சேர்க்க முடியும். அதற்கு நாம் மீண்டும் அதே வார்த்தையை தேர்ந்தெடுத்து அனிமேஷன் பகுதியில் ஆட் ப்ளஸ் கொடுக்கணும். இப்போ மேலே இருக்கிற அந்த அனிமேஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 தடவை உங்களுக்கு டிஎன் ஸ்பார்க்னு 2 தடவை அதே வேர்டை காட்டும். ஏன்னா நாம் அந்த வேர்டுக்கு 2 அனிமேஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது நாம் கேட்டகரியில் நான் எம்பசிஸ் அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பின் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அனிமேஷன் கொடுத்துருக்குறேன். அதே வேர்டுக்கு எம்பசிஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அனிமேஷன் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் இரண்டாவது அனிமேஷனாக ஸ்பின் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்தேன். இப்போ ஸ்டார்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்து எத்தனை டிகிரி சுற்றணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க பயன்படுது. அடுத்து நாம் ஒரு இமேஜ் அதாவது படத்துக்கு எப்படி அனிமேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு நியூ ஸ்லைட் கொடுத்துக்கிறேன். அடுத்து இன்சர்ட் போகிறேன், இமேஜை செலக்ட் பண்ணுறேன், அதாவது கிளிக் பண்ணுறேன். என்னுடைய டெஸ்க்டாப்லேருந்து நான் எங்கே இமேஜ் வச்சுருக்கனோ அங்கேருந்து இமேஜ் எடுத்துக்கிறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுக்குறேன். நான் இங்கே தமிழ்நாடு லோகோவை வந்து எடுத்துருக்கிறேன். இமேஜ் வந்து பெருசாக இருக்குது, அதனால் இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். அடுத்து சைட் பார் செட்டிங்ஸில் போயிட்டு அனிமேஷன் எடுத்துக்கிறேன். அனிமேஷனை கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ப்ளஸ்ஸுங்கிறது எனேபிளாக இல்லை. இதை நம்ம கிளிக் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம இமேஜை வந்து செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா இமேஜை சுற்றி 4 பக்கமும் கட்டமாக வந்திருக்கும், பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இப்போ கேட்டகரி பகுதியில் என்ட்ரன்ஸ் எடுத்துக்கிறேன். என்ட்ரன்ஸில் இந்த பின் வீல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதோட வேகத்தை கொஞ்சம் டியூரேஷனை அதிகப்படுத்துகிறேன், ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்லோவாக நமக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸ்டார்ட்டில் வந்து ஆன் கிளிக்கே வச்சுக்கிறேன், ஏன்னா மவுஸை கிளிக் பண்ணும்போது இமேஜ் வந்தால் போதும். ஸோ இப்போ ப்ரிவியூ பார்க்கலாமா? ஸோ ஒருவேளை ப்ரிவியூவில் உங்களுக்கு சரியாக உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா ஸ்லைட் ஷோ போயிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம மவுஸை ஒரு தடவை கிளிக் பண்ணால் தான் என்ன ஆகும், அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நாம் அந்த இமேஜுக்கு அனிமேஷன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ஒரு வடிவத்துக்கு அதாவது ஷேப்ஸுக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்து பார்ப்போம். ஸோ மறுபடியும் நான் நியூ ஸ்லைட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஷேப்ஸ் வேணுமா, அதனால் சைட் பார் செட்டிங்ஸ் போகிறேன். அதில் ஷேப்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு ஷேப்ஸ் எடுத்துக்குவோம்.
இந்த சன் அப்படிங்கிற ஒரு ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டு அதை கிளிக் பண்ணி சன்னை கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்னை அப்பியர் ஆக வச்சுட்டு மறைய வைக்க போகிறேன். அது தோன்றணும், அப்புறம் மறையணும். அது மாதிரி 2 அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அனிமேஷனை சைட் பார் செட்டிங்ஸில் போயிட்டு அனிமேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ அதை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஆட் ப்ளஸ் கொடுக்கணும். ஆட் ப்ளஸில் ஜூம் கொடுத்துக்குவோம். என்ட்ரன்ஸ் எஃபெக்டை எடுத்துக்கிட்டு அதில் என்ட்ரன்ஸில் ஜூம் கொடுக்குறேன். இப்போ சன் வந்துருச்சு. வேணால் இதை கொஞ்சம் டியூரேஷனை அதிகப்படுத்திக்குவோம். ஓகே, இப்போ மறுபடி இதே ஷேப்ஸுக்கு ஆட் ப்ளஸ் கொடுக்குறேன். இப்போ எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் எடுத்துக்கிறேன். அதில் ஜூம் அவுட் இருக்கான்னு பார்ப்போமா. இந்த இருக்குது. ஜூம் எடுத்துக்கிறேன். ஜூம் எடுத்துகிட்டு கீழே ஜூம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் அவுட்டுன்னு வந்திருக்கும். ஸோ இதுலேயும் வேணாலும் நீங்கள் டியூரேஷனை கூட்டிக்கலாம். இப்போ ப்ரிவ்யூ பார்க்கலாம். ப்ளே பட்டனை கொடுத்தோம்னா மறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஒரு இதுதான் செலக்ட் பண்ணி ப்ரிவ்யூ கொடுத்தோம். ஸோ 2த்தையும் செலக்ட் பண்ணி ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா 2மே தெரியும். ஸோ இப்போ இங்கே நான் 2த்தையும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ப்ரிவ்யூ கொடுத்தோம்னா சன் அப்பியர் ஆகும், சன் மறையும். எப்படி? இப்போ அடுத்தது மோஷன் பார்த்து கொடுப்போம். அதுக்கு நான் நியூ ஸ்லைட் கொடுக்குறேன். ஸோ இதுக்காக நான் என்னென்னா ஒரு பறக்கிற பட்டர்ஃப்ளையை இமேஜ் எடுத்துருக்கிறேன். அதாவது சிஃப் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. GIF அப்படிங்கிற ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இன்சர்ட் போகிறேன். இமேஜை செலக்ட் பண்ணுறேன். அதில் அந்த பறக்கிற பட்டர்ஃப்ளை அதை எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கா, இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்குவோம். இப்போ இந்த பட்டர்ஃப்ளையை நான் என்ன பண்ண போகிறேன், பறக்க வைக்க போகிறேன். ஸோ அதே ப்ளஸ் ஆட் கொடுத்துட்டு அதில் மோஷன் பாத்தில் ஃப்ரீ ஃப்ரம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு அந்த பட்டர்ஃப்ளை எங்கெல்லாம் பறக்கணும்னு நான் ஆசைப்பட்றேனோ அங்கெல்லாம் அதுக்கு ஒரு பாதை வைக்கிறேன். அப்படியே வெளில போயிடுச்சு. இதுக்கு டியூரேஷனை கொஞ்சம் அதிகப்படுத்திக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்லோவாக பறக்கும், இல்லைனா வேகமாக பறந்து போயிடும். இப்போ ஸ்லைட் ஷோ கொடுத்து பார்ப்போமா. ஸ்லைட் ஷோ போயிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைட் கொடுங்க. கொடுத்துட்டு மவுஸால் ஒரு கிளிக் பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை இப்போ அழகாக பறக்கும். மாணவர்களே, இதுவரை நாம் அனிமேஷன் பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டோம். இந்த தகவல்களை கொண்டு நாம் நம்மளுடைய முப்பரிமாண வடிவ ப்ரெசன்டேஷனுக்கு அனிமேஷன் சேர்த்து பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருக்கிறது தலைப்பு. அந்த தலைப்பு 2மே அப்பியர் ஆகிற மாதிரி அனிமேஷன் கொடுப்போம். ஸோ சைட் பார் செட்டிங்ஸில் போய்ட்டு அனிமேஷன் எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆட் ப்ளஸ் கொடுக்குறேன். ஆட் ப்ளஸில் ஃப்ளை இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது ஃப்ரம் பாட்டம்லேருந்து இந்த தலைப்பு வர மாதிரி கொடுத்துருக்குறேன். டியூரேஷன் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி முப்பரிமாண வடிவம் தமிழில் இருக்கிற டைட்டிலுக்கு ஆட் ப்ளஸ் கொடுக்குறேன். அதுக்கும் ஃப்ளைன்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கும் டியூரேஷனை அதிகப்படுத்திக்கிறேன். அதே போல் அடுத்தது முப்பரிமாண வடிவம் வரையறை, அந்த தலைப்பு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வைப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இது கீழேருந்து மேலே வர மாதிரி இருக்குது, அதாவது ஃப்ரம் பாட்டம்லேருந்து இருக்குது. அதனால் டைரெக்ஷனை ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து கொடுக்குறேன் நான்.
அதே போல் அடுத்தது இங்கிலீஷ் டைட்டிலுக்கும் அதே கொடுத்துக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸில் வைப், அடுத்தது டைரக்ஷன் வந்து ஃப்ரம் லெஃப்ட், அடுத்து அந்த தமிழ் வரையறைக்கு அனிமேஷன் கொடுக்குறேன். அதுவும் அதே என்ட்ரன்ஸில் ஃபேட் இன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். அடுத்தது இங்கிலீஷு, அதுக்கும் என்ட்ரன்ஸில் ஃபேட் இன்னே கொடுக்குறேன். அடுத்த ஸ்லைடு, இந்த முப்பரிமாண வடிவம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலைப்புக்கு என்ட்ரன்ஸில் ஜூம் கொடுக்குமா, நல்லாயிருக்கும். ஜூம் கொடுக்குறேன். அதே அடுத்தது இங்கிலீஷ் டைட்டிலுக்கு அதே ஜூமே கொடுத்துக்கிறேன் என்ட்ரன்ஸில். அடுத்த இமேஜ் இருக்குது, இமேஜுக்கு ப்ளஸ்ஸு பவுன்ஸ் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததுக்கும் அதே கொடுத்துட்றேன், பவுன்ஸே கொடுக்குறேன். அடுத்ததுக்கும் பவுன்ஸு, அடுத்தது தலைப்பு, தலைப்புக்கு அப்பியர் கொடுத்து பார்ப்போமா. ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்பியர்னு இருக்கு பாருங்கள், அது கொடுக்குறேன். அடுத்தது இங்கிலீஷ் டைட்டில் ப்ளஸ் ஆட் அப்பியர். அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆட் ப்ளஸ் கொடுக்குறேன். அதில் ஸ்பைரல். ஓகே, இப்போ நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்கலாமா. ஸ்லைட் ஷோ போயிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஸ்லைட் கொடுங்க. இப்போ மவுஸை கிளிக் பண்ணுறலாம். அடுத்து எகெயின் கிளிக் பண்ணுறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு. அப்படியே வரிசையாக கண்டினியூஸாக நம்ம கிளிக் பண்ண நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் டிஸ்பிளே ஆகிறத நம்ம கவனிக்கலாம். என்ன மாணவர்களே, இப்போ நீங்களும் ஒரு ப்ரெசன்டேஷன் தயாரித்து அதுக்கு அனிமேஷன் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை உங்கள் ஆசிரியரிடமும் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.